Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man wala. அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய லைஃப் ஹிஸ்டரி சீராவை நம்ம ஷார்ட்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இப்படி மெத்தடில் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய கையில் எல்லாருடைய கையிலையும் அதனுடைய ஹேண்ட் அவுட்ஸ் இருக்குது, பேஜஸ் இருக்குது. ஜஸ்ட்டு ஆனாலும் இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் அதனுடைய கொஸ்டின் ஆன்சரை நம்ம படித்து தான் உங்களுக்கு பாடம் நடத்திட்டு வரோம். இப்போ இதுவரைக்கும் படித்ததை யார் அந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுட்டு இது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது ஜஸ்ட் 1 minute வந்து சொல்கிறவங்க கை தூக்குங்க. அவங்க இன்ஷா அல்லாஹ் வந்து சொல்லலாம். யாரு வாங்க, அத்திக் சொல்கிறீங்களா? இது வாய் பக்கத்தில் வச்சுக்கோங்க. வெயிட், என்ன சொல்கிறது? அல்லாஹ்வுடைய நபியை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் பாடம் நடத்துறேன். அது வந்து யோசிச்சு வந்து சொல்கிறீங்களா? சரி, அடுத்த ஆள் வாங்க. சுகைல் வாங்க. கமான் சுகைல். நல்ல பக்கத்தில் வந்துடுங்க. ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பிள்ளைங்க இருக்குது. ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இறந்துட்டாங்க. மாஷா அல்லாஹ். அப்புறம் ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குறைஷ் வந்து அடிக்க வரும்போது மதீனாவுக்கு மைக்ரேட் பண்ணிட்டாங்க. மாஷா அல்லாஹ். ஹிஜ்ரத்தை பற்றி சொல்லிட்டாங்க. அடிக்க மட்டும் வந்தாங்களா? இது கொல்ல வந்தாங்க. அது சொல்லுங்க. ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடை கட்டுறதுக்கு முன்னாடி பள்ளிவாசல் கட்டினாங்க. மாஷா அல்லாஹ். பார்த்தீங்களா, சுகைல் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு அவங்க வீட்டை வாழ்றதுக்காக வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எதை கட்டினாங்க? மஸ்ஜிதை கட்டினாங்க. மாஷா அல்லாஹ். அப்புறம் ஓகே, வெரி குட், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுகைல் அழகா முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வேறு யாரை கூப்பிடலாம்? மருவான் வாங்க. ஃபர்தீன், அடுத்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். மாஷா அல்லாஹ். ஃபர்தீன் கை தூக்கியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும். இப்படி வச்சுக்கோங்க பக்கத்தில். ஃபஸ்ட்டு நபியோட லீனேஜ் சொன்னாங்க. நம்முடைய நபியோட லீனேஜ், வம்சம், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட். பக்கத்தில் நபியோட அத்தாவும் இறந்துட்டாங்க, அவங்களோட அம்மாவும் இறந்துட்டாங்க. ஆமாம். நபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட அத்தா இறந்துட்டாங்க. நபி பிறந்து 6 வயசு இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. நபி கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. ஆனால் நபி கூட பிறந்தவங்க அக்காவும் இல்லை, அங்கே அண்ணனும் இல்லை, தம்பி இல்லை, தங்கச்சி இல்லை. அந்த காலத்துல எல்லாம் பால் குடிக்கிறது வில்லேஜில் தான் வந்து கொடுத்துடுவாங்க குழந்தைய, அங்கே தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து பால் குடித்தவங்களாம் நபியோட ஸ்டெப் பிரதர் அதாவது பால் குடி உறவில் அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சி ஆனவங்க, அவங்க தான் ஸ்டெப் பிரதர் ஸ்டெப் சிஸ்டர்ஸ். ஓகே, குட். நபிக்கு மொத்தம் 13 வைஃப்ஸ் இருக்காங்க. பாரக்கல்லாஹ். மாஷா அல்லாஹ். மருவான் நல்ல முக்கியமான, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி நறுக்குன்னு அழகாக சொல்லிட்டாரு. அடுத்து வந்து ஃபர்தீன் வாங்க. மாஷா அல்லாஹ். ஃபர்தீன் நல்ல பிள்ளை, வாமா. மாஷா அல்லாஹ். இதை கையில் வச்சுங்க, வாய் பக்கத்தில் வைங்க. நான் பிடிச்சிக்கிறேன். இது கொஞ்சம் பக்கத்தில். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அப்பா பேர் வந்து அப்துல்லா. மாஷா அல்லாஹ். கிராண்ட்பா பேர் வந்து அப்துல் முத்தலிப். வெரி குட். அவங்களோட அப்பா பேர் வந்து ஹாஷிம். அதாவது அப்துல் முத்தலிபுடைய அப்பா பேர். சூப்பர். ஹாஷிம் வந்து குறைஷோட ட்ரைபு. குறைஷ் வந்து அரப்ஸ். ஆமா, அதான் அரபி பேசுறவங்க. அரப்ஸ் வந்து நபி இப்ராஹிம், அதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட வம்சம். வெரி குட். மாஷா அல்லாஹ். அழகா லீனேஜ் சொல்லிட்டாங்க. ஃபர்தீன் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ இல்மு கொடுத்துருக்கான் பாருங்க. இந்த மாதிரி இல்மை அதிகப்படுத்தணும் நீங்கள்.
நேரம் வீணடிக்காம. மாஷா அல்லா மாஷா அல்லா. இன்னும் ஒருத்தர் மட்டும் சான்ஸ் கொடுவோம், அப்புறம் நான் பாடம் நடத்துறதுக்கு உங்களுக்கு டைமே கிடைக்காது. அத்திக்கு சொல்றீங்களா இப்போ? அப்புறம் யோசிக்க கூடாது. வாங்க வாங்க வாங்க. அத்திக்கு பிறகு இன்னும் ஒருத்தருக்கு தரேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போது அவங்க அப்பாவை பார்க்கல. அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 6 வயசுல இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. பாருங்க எவ்வளவு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் அவங்க அனாதையா இருந்தாங்க. அவங்க தனியா வளர்ந்து அங்க வில்லேஜ் இருந்துச்சு, அவங்க பிறந்துட்டு அங்க பால் குடிக்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் வளர்ந்துட்டோடனே அவர் தனியா வளர்ந்துட்டாரு. அங்க ஒரு வில்லேஜ் ஹாஸ்டல் இருந்துச்சு, அங்க போய் இருந்தாரு. வில்லேஜ்ல ஹாஸ்டல் இருந்துச்சா? அதாவது பால் குடிக்கிறதுக்காக அவங்க பாட்டனார், அவங்க தாத்தா அப்துல் முத்தலிப் வந்து யார்கிட்ட வில்லேஜில் இருக்கிற ஒரு அம்மாட்ட கொடுத்துட்டாங்க, ஹலீமா அப்படிங்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுதான் ஹாஸ்டல்னு சொல்கிறீங்க. ஓகே குட் மாஷா அல்லா. அத்திக் அழகா சொன்னாங்க. ஒரே ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுப்போம், புதுசாக வந்தவங்கள ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுப்போம். யாரு யார் வர்றது? நியூஸ் ஸ்டூடெண்ட் உமேர் வரீங்களா? வாங்க, வெக்கப்படக்கூடாது. கமான், என்ன ஞாபகத்தில் இருக்குதோ வாங்க சொல்லுங்க. மாஷா அல்லா, வாங்க வாங்க. குட் பாய். உமேர் வந்து ரொம்ப அமைதியான பிள்ளை. உண்மைதானப்பா நான் சொல்றது? உண்மைதானே? இருக்கிற இடமே தெரியாது. ஆனா 2-3 நாளா ஒரு தொப்பியை தொலைச்சிட்டு என்னை பிடிச்சி தொலை பண்ணிட்டு இருக்காப்புல. தொப்பியை காணுன்னு. அதை இதை கையில் வச்சுங்க, இதை வாய் பக்கத்தில் வச்சுங்க, இதை நான் பிடிச்சிங்க. நீங்க எது வேணாலும் சொல்லுங்க, அதை பத்தி ஒன்றும் இல்லை, ஒரி பண்ணாதீங்க. எது வேணாலும் சொல்லுங்க, நான் இது பிடிச்சிக்கிறேன். ஏதோ ஒன்று நீங்களே பிடிச்சி சொல்லுங்க. வாய் பக்கத்தில் வைங்க, அப்போ அதை கேட்கும். ப்ராஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட அப்பா பேர் அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப். அவனோட அம்மா பேர் ஆமினா. மாஷா அல்லாஹ். எப்போ ப்ராஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க அப்போ அவனோட அப்பாவை பார்க்கல, ஏன்னா முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. எப்போ அவங்க முகமதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசு ஆயிடுச்சு, அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. அவங்க அனாதையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனோட தாத்தா அப்துல் முத்தலிப் அவங்கள வளர்த்துனாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரிய ஆளாகி அவங்க மக்கால அவங்க கொல்றதுக்காக ஆளனா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க அங்கே எல்லா முஸ்லீம்ஸு அவங்க சேர்ந்து மதீனாவை போய் இருந்தாங்க. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் கொல்ல வந்தாங்க. எது கொலை செய்ய பிளான் பண்ணாங்க அந்த குறைஷ் பீப்புள், முஷ்ரிக்குகள்? ஏன்னா அந்த முஷ்ரிக் பீப்புள் ஃபர்ஸ்ட்லே அவங்க ஒரு பேலஸ் மாதிரி ஒரு கட்டினாங்க. அவங்க எல்லாரும் மக்கால தான் போய் ஹஜ்ஜெல்லாம் பண்ண போனாங்க. அதை பார்த்து அவனுக்கு பிடிக்கல, அதான் மக்கா உடைச்சதுக்காக போனாங்க. அது வந்து அப்ரஹா வந்து யானை கூட்டத்தோட வந்து இடிக்கிற காபா வந்தது, அது வேற. ஆனா ரசூலுல்லாவை ஏன் குறைஷ் பீப்புள் கொலை செய்ய வந்தாங்கன்னா காரணம் என்ன சொல்லுங்க? ரசூலுல்லா வந்து அவங்க வணங்கிட்டு இருந்த சிலைகளை வணங்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஐடோல்ஸ் சிலைகள், இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொன்னோடனே அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அதனால தான் அவங்களுடைய மதம், அவங்க ரிலீஜியனுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாவுடைய தாவாவை, அல்லாஹ்வை வணங்க சொல்கிற அந்த தாவாவை தடுக்கிறதுக்காக வேறு வழி இல்லை, இனி ரசூல்லா கொலையே செய்யணும்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து மக்காவிலேருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. ஓகே குட் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க உமேர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் பரக்கத் செய்வானாங்க. சரி அல்ஹம்துலில்லாஹ், போதும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பேருக்கு நம்ம வந்து சான்சஸ் கொடுப்போம். அப்புறம் நான் பாடம் நடத்துறதுக்கு டைம் இருக்குது, நீங்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா. ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா?